சரி, நமக்கு வந்து அடுத்தது ஆல்கேல நம்ம நிறமிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு, அதே மாதிரி மஞ்சள், பச்சை, நீலம், அந்த மாதிரி வந்து நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். பெரும்பாலும் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவப்பு நிறமில தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து நடைபெறும். சரிங்களா? அதாவது ரெட் பிக்மெண்ட் இதுதான் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிக அளவு காணப்படும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தது அப்படின்னா நீலத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டா ஓப்பன், நமக்கு வந்து அந்த காப்பு துளைகள் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, நமக்கு அந்த ஸ்டொமேட்டா அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நீலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேணும். பச்சை இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க நடக்கவே நடக்காது. அப்ப பச்சையில பொறுத்த வரைக்கும் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு நடக்காது. அப்ப பெரும்பாலும் வந்து நமக்கு ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடல்ல வாழக்கூடிய ஆல்காக்கள். இதுதான் வந்து நமக்கு அதிகமான அளவு வந்து எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா நிலத்துல இருக்கக்கூடிய தாவரங்களை விட கடல்ல இருக்கக்கூடியதான் அதிகமான அளவு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை நமக்கு செய்யுது. அதே மாதிரி பொதுவாக இந்த நிறமிகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரோமட்டோபோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பசுங்கணிகங்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறமிகளுக்கு என்ன பேருனா குரோமட்டோபோர்கள். குரோமா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கலர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம குரோமட்டோபோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மிக்சோபைசில வந்து பாத்தீங்கன்னா குரோமட்டோபோர் காணப்படுவதில்லை. மேலும் நிறமிகள் புறப்பரப்பில் உள்ள குரோமோபிளாசத்தில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சிதறி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிக்சோபைசில வந்து என்ன இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா குரோமட்டோபோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக்சோபைசில காணப்படுவது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பாசியிலையும் தனித்துவமான நிறமிகள் காணப்படுகிறது. இப்ப நாம ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுல காரணம் முக்கியமா என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரெட் பிக்மெண்ட் பைகோ எரித்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சில இதுல வந்து நமக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு நிறமிகள் இருக்கிறதுனால இதை நம்ம சொல்றோம். அதே மாதிரி நிறைய பாசிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிறமற்றவையா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாப்ரோஃபைட்டிக்காவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதாவது தனக்கு தேவையான உணவு வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இந்த செப்ளோரசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். அதே மாதிரி நிறமற்ற டயட்டம்கள், நிறமற்ற டைனோ பிளஜலேட்டுகள், நிறமற்ற குளோரோபைசி மற்றும் நிறமற்ற ரோடோபைசி ஆகியவெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு சில எப்படினாலும் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். சரிங்களா? இப்ப ரோடோபைசில என்ன சொல்றாங்க ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதுலயே ஒரு சில பீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறமற்ற அமைப்பும் நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கரோட்டினாய்டுகள், சாந்தோபில்கள் மற்றும் பைகோக்ளின்கள் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாசிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில நமக்கு வந்து காணப்படும். அதனால இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்துக்கணும். நம்ம பிசியாலஜி படிக்கும் போது இதெல்லாம் படிப்போம். ஏன்னா கரோட்டினாய்டு அப்படிங்கிறது என்ன, அது எந்தெந்த மாதிரி நிறமிகள், சாந்தோபில்னா என்ன, இது எந்தெந்த மாதிரி நிறமிகள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பிசியாலஜி படிக்கும் போது படிப்போம். அதே போல குளோரோபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா நம்ம இது பச்சை நிற கொழுப்பில் கரையக்கூடிய நிறமிகள் மற்றும் பச்சை மற்றும் பிற பாசிகளில் சர்வ சாதாரணமாக இது நமக்கு என்ன பண்ணும்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குளோரோபில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யுனிவர்சல் பிக்மெண்ட், எல்லாத்துலயும் பொதுவா இருக்கக்கூடியது. பி, சி, டி மற்றது எது இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்சசரி துணை நிறமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களையும் பொதுவா இருக்கக்கூடியது எது அப்படின்னா குளோரோபில் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஸ்ட் டிஆர்டி எக்ஸாம்ல வந்து அதாவது பிஆர்டி எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. குளோரோபில் ஏவுக்கான ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. C55 70 55 72 54 வருமா? இது கரெக்டுங்களா? 72 54 எக்ஸாக்டா குளோரோபில் ஏவோட ஃபார்முலா யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா? கரெக்ட் தான். 55 72
அப்ப நமக்கு வந்து இப்படி நாம் எழுதணும். எழுதும்போது வந்து C55 H ஹைட்ரஜன் 72 Mg N4O5 இந்த மாதிரி எழுதுறோம். இதைத்தான் நான் 54ன்னு எழுதியிருந்தேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து ஈஸியா நினப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 55 72 54 அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க நினப்பு வச்சுங்க. C55 H72 மெக்னீசியம், அதோட நமக்கு என்ன பண்ணுனா N4 இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் 5 இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இந்த ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க பிஆர்டி எக்ஸாம்ல. டீச்சர் ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ஓகே ரைட். இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. குளோரோஃபில் ஏவுக்கான ஃபார்முலா இது நம்ம ஸ்கூல் புக்லயும் கொடுத்திருப்பாங்க. 55 72 54. அதான் C55 H72 Mg N4O5. அடுத்தது கரோட்டினாய்டு. இவை கொழுப்பில் கரையக்கூடிய மஞ்சள் நிற நிறமிகள் மற்றும் பல்வேறு பாசி வகைகளில் காணப்படுகிறது. இவை 3 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கரோட்டினாய்டுகள், சாந்தோபில்கள் அல்லது ஆக்சி கரோட்டின்கள், கரோட்டினாய்டு அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நான் இதுலயே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பிசியாலஜில இருக்கிறதை தூக்கி இதுலயே போட்டிருக்கேன். சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துங்க. பைக்கோபிளின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீரில் கரையக்கூடிய நீலம் மற்றும் சிவப்பு நிற நிறமிகள். கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. பைக்கோபிளின்கள் பொறுத்த வரைக்கும் 2 குழுக்களாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பைக்கோசைனின், பைக்கோஎரித்ரின். சரிங்களா? இது பொதுவா இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ரெட் ஆல்கே, அதே மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த 2 ஆல்கேவில இருந்தா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைக்கோசைனின், பைக்கோஎரித்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பார்க்க முடியும். பைக்கோபிளின்கள்னு கேட்டாங்கன்னா நீரில் கரையக்கூடியது நீலம் மற்றும் சிவப்பு நிற நிறமிகள். அடுத்தது பாசிகளின் குளோரோபில்கள். நமக்கு வந்து பச்சை நிறம் கொண்டவை. கரைசலில் குளோரோபில்கள் ஒளிரும் தன்மை கொண்டவை மற்றும் சிவப்பு ஒளியை வெளியிடுகின்றன. அவை நீல, பச்சை மற்றும் பச்சை நிறங்களை வலுவாக உறிஞ்சுவதன் மூலம் வேறுபடுத்துகின்றன. சரிங்களா? இதை நினைப்பு வச்சுங்க. கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 3 குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இது வந்து கரோட்டீன்கள், சாந்தோபில்கள், கரோட்டினாய்டு அமிலங்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கரோட்டின் சொல்லக்கூடியது நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள். இவை நீலம் மற்றும் பச்சை ஒளியை உறிஞ்சி மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒளியை கடத்துகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னா கொழுப்பில் கரையக்கூடியவை மஞ்சள் நிறம் கொண்டவை. அப்ப கரோட்டின் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்ட, அது நமக்கு வந்து ஒரு மாம்பழத்துல அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து உற்பத்தி பண்றதுன்னா ஒரு மலரா இருக்கலாம், ஒரு கனியா இருக்கலாம். இது வந்து யாருன்னா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாந்தோபில் பொறுத்த வரைக்கும் ஆக்சி கரோட்டின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுல கரோட்டின்களின் ஆக்சிஜன் வழிப்பொருட்கள் மற்றும் கரோட்டின்களின் பண்புகளை நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒத்து காணப்படுகிறது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா இது கேட்கலாம். நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் இதுன்னு கேட்பாங்க. நிறைவுற்றது வேற, நிறைவுறா அப்படின்னு சொல்லக்கூடியது வேற. முழுமையடையாத அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பை குறிக்கும். அதே மாதிரி கரோட்டினாய்டு அமிலங்கள் பொறுத்த வரைக்கும் இவை கார்பன் அணுக்களின் சங்கிலியை கொண்டுள்ளன. இவற்றின் பண்புகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா 2 கரோட்டின் பண்புகளை ஒத்திருக்குதுங்கிறாங்க. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் ஒன்னு பைக்கோபிளின் பண்புகள். பைக்கோபிளின் பொறுத்த வரைக்கும் 2 குழுக்களா பிரிக்கிறாங்க. இதுலயே வந்து பைக்கோசைனின், பைக்கோஎரித்ரின், பைக்கோபிளின் புரதங்கள் இதெல்லாம் வைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் கரையக்கூடியவை மற்றும் கொழுப்பு கரைப்பான்களில் கரையாதவை. எது தண்ணீர்ல கரையும்னா பைக்கோபிளின்கள் தண்ணீரில் கரையும். இதை நோட் பண்ணிக்கங்க. பைக்கோபிளின்கள் தண்ணீரில் கரையும், ஆனா கொழுப்புல கரையாது. இது என்ன வெளிப்படுத்துதுன்னு பாருங்க. ஆரஞ்சு அல்லது சிவப்பு ஒளியை வெளியிடுகின்றன. அடுத்து பைக்கோசைனின். பைக்கோசைனின் பொறுத்த வரைக்கும் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒளியை உறிஞ்சி நீல ஒளியை கடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. பைக்கோசைனின் பொறுத்த வரைக்கும் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒளியை உறிஞ்சி நமக்கு எதை கடத்துதுன்னா நீல ஒளியை வந்து கடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. பைக்கோஎரித்ரின் பொறுத்த வரைக்கும் நீலம், பச்சை, நீல பச்சை
பச்சை மற்றும் மஞ்சள் ஒளியை உறிஞ்சி சிவப்பு ஒளியை நமக்கு என்ன பண்ணுதுன்னா இது கடத்துகிறது. இதுல பைகோப்ளீன்களும் வலுவான ஒளிரும் தன்மை கொண்டவை. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ஆரஞ்சு அல்லது சிவப்பு ஒளியை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பைகோசைனின், பைகோ எரித்ரின், அதை பேஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது முக்கியமா இருக்கக்கூடிய நிறமிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவா பாசிகள் அப்படின்னாலே குளோரோபில்கள், கரோட்டினாய்ட், சாந்தோபில்கள் இருக்கு. மிக்சோபைசி மற்றும் ரோடோபைசி ஆகியவை பைகோப்ளின்களை கொண்டுள்ளன. மிக்சோபைசிலி, ரோடோபைசிலி என்ன காணப்படுது அப்படின்னா பைகோப்ளின்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. அவை மற்ற நிறமிகளை என்ன பண்ணுது அப்படின்னா மறைத்து விடுகின்றன. அப்ப பெரும்பாலும் இதில் வெளிப்படக்கூடியது நிறமி என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு ரெட்டு அப்புறம் ப்ளூ. இது ரெண்டும் தான் பெரும்பாலும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுது. எந்தெந்த மிக்சோபைசிலையும் ரோடோபைசில மட்டும். பைகோப்ளின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போதும் குளோரோபில்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற மற்ற நிறமிகளுடன் நமக்கு என்ன பண்ணுனா தொடர்பில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி குளோரோபைசியை பொறுத்த வரைக்கும் குளோரோபில் ஏ, பீட்டா கரோட்டின், கரோட்டினாய்டுகள் மற்றும் லூட்டின், சாந்தோபில்கள் ஆகியவை இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு நிறமிகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. லூட்டின், சாந்தோபில்கள். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டின். அதே மாதிரி இது தவிர மற்ற குளோரோபில்கள், கரோட்டினாய்டுகள் மற்றும் சாந்தோபில்கள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுதுன்னு சொல்றாங்க. சாந்தோபைசியை பொறுத்த வரைக்கும் குளோரோபில் ஏ இருக்கு, பீட்டா கரோட்டின் இருக்கு. அதே மாதிரி என்ன காணப்படுதுன்னா சாந்தோபில்களும் இருக்கு. பேசிலரை பொறுத்த வரைக்கும் குளோரோபில் ஏ இருக்கு, பீட்டா கரோட்டின், அது போக வேற நிறைய பல சாந்தோபில்கள்லாம் நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பேசியை பொறுத்த வரைக்கும் குளோரோபில் ஏ இருக்கு, பீட்டா கரோட்டின், அதே மாதிரி இதுலயும் பல சாந்தோபில்கள் காணப்படுகிறது. ரோடோபைசியை பொறுத்த வரைக்கும் இதுல குளோரோபில் ஏ இருக்கும், பீட்டா கரோட்டின் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆர் பைகோ எரித்ரின் அப்படிங்கிறது காணப்படுது. அதே மாதிரி பாருங்க குளோரோபில் டி, ஆல்பா கரோட்டின், லூட்டின் மற்றும் ஆர் பைகோசைனின் அப்படிங்கிறது நமக்கு காணப்படுது. இப்பதான் நம்ம பார்த்தோம். லூட்டின் அப்படின்னா எதை குறிக்குதுங்க? லூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்தோபில்ல குறிக்குது. வெரி குட். லூட்டின்ங்கிறது எதை குறிக்குதுன்னா சாந்தோபில்ல குறிக்குது. அடுத்தது மிக்சோபைசியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, மிக்சோபைசியை பொறுத்த வரைக்கும் குளோரோபில் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் பைகோசைனின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு முதன்மை நிறமின்னு சொல்றாங்க. இதுல சி பைகோ எரித்ரின் அப்படிங்கிறது காணப்படுது. சி பைகோ எரித்ரின். அதே மாதிரி என்ன காணப்படுதுன்னா சாந்தோபில் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா நமக்கு என்ன அப்படின்னா நிறமிகள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது. இது பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா இந்த நிறமிகள் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டினாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரோபில் ஏவுக்கான ஃபார்முலா நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்டொமேட்டா அந்த காப்பு செல்கள் அப்படிங்கிறது வந்து எதுல எந்த ஒளியில திறக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ளூ லைட்ல தான் நமக்கு வந்து திறக்கும். பெரும்பாலும் போட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய ஒளி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட் லைட் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போட்டோசிந்தசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நடக்கக்கூடியது சிகப்பு ஒளியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நடக்கும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே கேட்கலாம். இதுல கேட்க வாய்ப்புள்ளது சாந்தோபில்னா என்ன, கரோட்டினாய்டுகள் என்ன, எது நீர்ல கரையும், எது கொழுப்புல கரையும், அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. பாருங்க, நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து கேட்பாங்க. ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ் எதுன்னு கேட்பாங்க. சாந்தோபில்கள் தான் வந்து நமக்கு ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ், ஆக்சி கரோட்டின்கள் அப்படின்னு நம்ம எதை என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லுவோம். இது பாத்துங்க. அடுத்தது ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தி செக்ஸ் இன் ஆல்கே. அப்ப பாலின தோற்றம். இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்காக்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாட்டர்ல தான் உருவாயிருக்குங்க. 100% வந்து ஆல்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னா கடல்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு
நமக்கு என்னவா மாறி இருக்கலாம் அப்படின்னா ஆல்கேவா மாறி இருக்கலாம். அதுக்கு நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கேவுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டுல இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுல ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் எது அப்படின்னா வைரஸ் தான். ஏன்னா அந்த காலத்துல வைரஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கே வைரஸ்ங்கிறது 1983க்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லாவே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 1983 ராபர்ட் காலோ அப்படிங்கிறது ஒருவர் 82 83 எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த வருஷம் தான். இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வைரஸை பத்தி நிறைய இது பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா பாக்டீரியா தான் இந்த உலகத்துல ரொம்ப சிறிய ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல நமக்கு காண்டேஜியம் பீவம் ஃப்ளூடம் வரும்போதே வைரஸ் வந்துருது இல்ல. ஏன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் வரும்போதே அது வந்துடும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் இயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வைரஸ்ங்கிறது வந்துருது டொபாக்கோ மொசைக் வைரஸ் வரும்போதே 1892 வந்துருது. வெரி குட். ஓகே. 1892 வைரஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா எய்ட்ஸ் வைரஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 1982 அந்த ரேஞ்சில் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ரைட். 1892 தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல ஒரு ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கறத வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னோட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வைரஸ்ல இருந்து கண்டிப்பா என்ன உருவாயிருக்கலாம் அப்படின்னா எவல்யூஷன் பிரகாரம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு பாக்டீரியா உருவாயிருக்கலாம். பாக்டீரியாவில இருந்து தான் நமக்கு என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறது உருவாயிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு புக்ல ரெஃபர் பண்ணும்போது அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாக்டீரியா இது ப்ளூ கிரீன் ஆல்கே இது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இது எல்லாமே பிளான்ட் ஓரியன்டா இது என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. இது வந்து பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அனிமல்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உருவாக்குது. சரிங்களா? அவங்க சொன்ன கான்செப்ட் இதுதான். ஓகே, இது கிட்டத்தட்ட நமக்கு என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கும். சரிங்களா? அப்ப ப்ளூ கிரீன் ஆல்கேவில் இருந்தா நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவாயிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சைனோபேசிக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது மிக்சோபேசி வகுப்பை சேர்ந்த கிளியோகேப்சா. இது குளோயோகேப்சான் இருக்கு, நீங்க கிளியோகேப்சா அப்படின்னு கூட போட்டுக்கலாம். கிளியோகேப்சா, குரோகாக்கஸ் போன்றவை வந்து இணைவு மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. அதே மூலம் ஆசிலட்டோரியா, நாஸ்டாக், அனாபினா இதெல்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கே. இதெல்லாம் எது மூலியமா நமக்கு வந்து செய்யுது அப்படின்னா ஹார்மகோனியா. இது கொஸ்டின் கேட்பாங்க. காஞ்சுகேஷன் இணைவு மூலியமா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது எது அப்படின்னா கிளியோகேப்சா, குரோகாக்கஸ். இதே ஆசிலட்டோரியா, நாஸ்டாக், அனாபினான்னு சொல்லக்கூடியதுலாம் நைட்ரஜன் பிக்சேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி ஹார்மகோனியா எனப்படக்கூடிய ஒரு சிறப்பு பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து இனப்பெருக்கம் செய்யுது. ஏன்னா நமக்கு ப்ளூ கிரீன் ஆல்கேவில் என்ன கிடையாதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேவில் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அங்க பார்க்க முடியாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. ப்ளூ கிரீன் ஆல்கேவில் நீலப்பசும் பாசிகளில் பால் இனப்பெருக்கம் என்பது கண்டறியப்படவில்லை. சோ அதுல இல்லை. இதுல எது நமக்கு ஹார்மகோனியாங்கிறது என்ன பண்ணுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துடும். இப்ப இது பிரிவடைஞ்சு என்ன பண்ணுதுன்னா புதிய தாவரங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சைனோபேசி வகுப்பை சேர்ந்த சில உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோஸ்போர் அப்படிங்கிற ஒரு இது இனப்பெருக்க ஸ்போர்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணீங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை. ஆர்த்தோஸ்போர்கள் எதுல காணப்படுது அப்படின்னா சைனோபேசியில வந்து நமக்கு ஆர்த்தோஸ்போர்கள் அப்படிங்கிற இனப்பெருக்க ஸ்போர்கள் காணப்படுகிறது. அதே போல அனைத்து நீல பச்சை பாசிகளும் பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன என்பதை பாலி இனப்பெருக்கம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டோட்டலாவே நமக்கு கிடையாது. அதே மாதிரி மற்ற பாசிகளில் அவை ஒரு செல் அல்லது இலை வடிவமாக இருந்தாலும் பாலிலா மற்றும் பாலியல் ஆகிய இரண்டு இனப்பெருக்கும் முறை என்ன பண்ணும் அப்படின்னா மற்றதெல்லாம் இருக்கும். ஆனா நமக்கு ப்ளூ கிரீன் ஆல்கேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட். ஏசெக்சுவல் மெத்தட் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி பால் அணுக்கள் அசைவுள்ள பாலிலா வித்துக்களிலிருந்து அல்லது ஜூஸ் ஸ்போர்களிலிருந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. அப்ப ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து
இந்த ஜூஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு அசைவுள்ளா பாலிலா ஸ்போர்கள்ல இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில விதிவிலக்குகளை தாவர பாலின பெருக்கம் பாலிலா முறையை நமக்கு என்ன அப்படின்னா மாற்றி அமைக்கவில்லை, மாறாக ஒரு துணை முறையாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து பொதுவா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்னா என்னவா இருக்கும், உடல் இனப்பெருக்கம். அப்படி இல்லை அப்படின்னா பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு சில ஆல்கேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பு கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்தந்த ஆல்காக்கள் பரிணாம வளர்ச்சிக்கு பிறகா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா தன்னை வந்து மாத்திருக்கு, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அடுத்தது இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்போர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணமாக கிளாமிடோமோனாஸ், இலோத்ரிக்ஸ், கிளாடோபோரா இந்த மாதிரி பாசிகள்ல வந்து நமக்கு ஜூஸ்போர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், சரிங்களா? இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஐசோகேமி. எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸ், கிளாமிடோமோனஸ். அனைசோகேமினா இது நமக்கு எப்படி இருக்கும், டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும், சரிங்களா? இதுல பாருங்க, யூசுவலி வித் a small motile male gamete and larger less motile female gametes, சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி டிசிமிலர் தான். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஆல்காக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல் பெருசா இருக்கலாம் அல்லது ஃபீமேல் பெருசா இருக்கலாம், மேல் சின்னதா இருக்கலாம், ஃபீமேல் செயல் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபடக்கூடிய அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இதுல பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா யூட்ரைனா, மோட்டைல் கேமிட், அன்ஈக்குவல் சைஸ், கிளாமிடோமோனஸ், பிரையோனி, பான்ட்ரைனா இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். இதே ஊகேமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுல பொதுவா எப்பயுமே பெருசா இருக்கக்கூடியது எது அப்படின்னா எக்ஸல் தான் பெருசா இருக்கும். மேல் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதா தான் காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஊகேமஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வால்வாக்ஸ், ஃபியூகஸ், கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, இன்னும் பண்ணி வச்சுங்க. 3 வகையான இனப்பெருக்க முறையும் கொண்ட ஒரு ஆல்கே எது அப்படின்னா கிளாமிடோமோனஸ். ஊகேமஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல ஃபேமஸ், அதே மாதிரி நமக்கு வால்வாக்ஸ்ல ஃபியூகஸ் எல்லாம் வந்து ஊகேமஸ் வந்து டாமினண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க பிரியோஃபைட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும் பிரியோஃபைட்லயே வந்து ஊகேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நீல பச்சை பாசிகளிலும் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் சில குளோரோபிசி வகுப்பை சேர்ந்த பாசிகளிலும் புரோட்டோகாக்கஸ், எக்ஸாம்பிள் ஸ்கினிடெஸ்மஸ். இதுல வந்து என்ன காணப்படுதல் அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இல்ல, இதை எழுதிங்க, அதாவது நோ பண்ணி வச்சுங்க. ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் எதுல ஆப்சென்ட் அப்படின்னா நமக்கு புரோட்டோகாக்கஸ்லயும் ஸ்கினிடெஸ்மஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு கிடையாது. சோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியங்க. லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2011 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நடந்த 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூஜிடிஆர்பியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2004 நினைக்கிறேன், அதுலதான் நமக்கு முத அதிகபட்ச போஸ்டிங்கே வந்து அப்பதான் போட்டிருந்தாங்க, ஒரு 300 போஸ்டிங். அந்த எக்ஸாம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அது எக்ஸாக்டா என்ன கொஸ்டின் தெரியல, ஆனா எனக்கு என்ன பண்ண சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், சரிங்களா? ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சியின் மிக எளிய மற்றும் மிக பழமையான வகை அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப வாழ்க்கை சுழற்சியின் மற்ற வடிவங்கள் எல்லாமே இந்த வகையில தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது தோன்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் குளோரோபேசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸ், கிளாமிடோமோனஸ், சரிங்களா? இது என்ன அப்படின்னா கேமிட்டோபைட்டிக். இதோட வந்து நமக்கு எது டாமினண்டா இருக்கும் அப்படின்னா
இந்த கேமிட்டோபைட்டிக் உடைய லைஃப் சைக்கிள் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டாமினண்டா நமக்கு காணப்படும். சரிங்களா? அதே மாதிரி இருமடிய ஸ்போரோபைட் இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜைகோட்டை தான் நம்ம இதை சொல்லுவோம். ஸ்போரோபைட்டுங்கிறத வந்து நம்ம ஜைகோட்ல சொல்லுவோம். ஜைகோட்டுங்கிறது டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கக்கூடியது. அப்ப முளைக்கும் போது கருமுட்டை 2n ஒடுக்க பிரிவு அடைந்து ஒருமடிய ஜூஸ்போர்களை அப்ப இந்த ஜைகோட் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும் போது இந்த மாதிரி ஸ்போர்களை உருவாக்குது அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா உருவாக்கும். அப்ப இது என்ன பண்ணுனா தனித்தனி தாவரங்களாக இது வளரும். சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது கிளாமிடோமோனஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் கிளாமிடோமோனஸ் அல்லது இலை வடிவம் இலோத்ரிக்ஸ். இலை வடிவம் எது அப்படின்னா இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, ஊடோகோனியம், காரா இது எல்லாத்திலுமே இருக்கக்கூடியத பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேமிட்டோபைட்டிக் லைஃப் சைக்கிள் 2n உடன் அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அப்ப ஜைகோட்டுங்கிறது உருவானாலும் கூட அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து குன்றல் பகுப்பு அடைஞ்சு ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகுது. இப்போ ஒரு மடிய இலை வடிவ தாவரங்கள் இது நமக்கு என்ன சொல்லணும்னா ஆப்ளாண்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரி நமக்கு இனப்பெருக்கம் நடக்கும்னு கேட்டாங்கன்னா ஜூஸ்போர்கள் அல்லது ஆப்ளனோஸ்போர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பாலில்லா இனப்பெருக்கம் நமக்கு செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா பெற்றோரை போன்ற தனி உயிரினத்தை வந்து உருவாக்கும். சரிங்களா? உதாரணமா நீங்க இதுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. இதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயினா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அட்லாண்டிக் லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது டாமினண்டா இருக்கும் அப்படின்னா கேமிட்டோபைட்டிக் இந்த கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் டாமினண்டா இருக்கும். இந்த தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலம் தான் நமக்கு வந்து இருக்கும். டிப்ளாண்டிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுல ஜைகோட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வரும். சரி, இது வந்து நமக்கு டிப்ளாண்டிக் கண்டிஷன். இது ஹாப்ளாண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இதுல உடல்நிலை தாவரம் இருமய நிலையிலும் அதாவது ஸ்போரோபைஸ் 2n ஒருமய நிலை கேமிட்டோபைட்டிக் ஒடுக்க பிரிவு மூலம் உருவாகும் கேமிட்டுகளுக்கு மட்டுமே கடத்தப்பட்டிருக்கும். அப்ப இதுல வந்து கண்டிப்பா என்ன அப்படின்னா கேமிட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வேணும். சரிங்களா? இது பார்த்து ஏன்னா லாஸ்ட் முன்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்கல. அப்ப கேமிட்டுகள் என்ன பண்ணுதுன்னா இணையுது. சரிங்களா? அப்ப கேமிட்டுகள் இணைஞ்சு என்ன பண்ணுதுன்னா இருமய கருமுட்டையை உருவாக்குகிறது. மேல் ஃபீமேல் கேமிட்டுகள் இணைஞ்சு என்ன பண்ணுதுன்னா இருமயத்தை உருவாக்குது. அதாவது டிப்ளாய்டு கண்டிஷன் உருவாக்குது. இது மைட்டாட்டிக் பிரிவுகளின் மூலம் ஒரு இருமய ஸ்போரோபைட் 2n தாவரமாகும். சரிங்களா? அப்ப இது வந்து நமக்கு ஜைகோட் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட முடிவா இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல இருந்து ஜைகோட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் ஹாப்ளாய்டு ஸ்போர்கள் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முன்ன பார்க்கும்போது உருவாச்சு. சரிங்களா? இதோட எண்டு நம்ம என்ன வச்சுக்கணும் இதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஜைகோட் தான் இதோட நமக்கு எண்டு. அப்ப ஸ்போரோபைட் 2n அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளருது. ஸ்போரோபைட்டுங்கிற கேரக்டர்லாம் இங்க வந்து கண்டிப்பா ஃபுல் டெவலப் அதாவது வெல் டெவலப்டுல இங்க வராது. சரிங்களா? இங்க நம்ம ஸ்போரோபைட்னா எதை எடுத்துக்கணும்னா ஜைகோட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க வந்து ஜைகோட்டுங்கிற கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஃபியூகஸ், சர்காசம், கோடியம், பரியாப்சிஸ் இது எல்லாமே நமக்கு வந்து டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். வேணா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஐசோமார்பிக். ஐசோமார்பிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம வந்து ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க உல்வா, கீட்டோபோரேசி, கிளாடோபோரேசி இது எல்லாமே ஐசோமார்பிக் உடைய முக்கியமான ஒரு கேரக்டரா சொல்றாங்க. சரிங்களா? இதுல பேயோபேசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க எக்டோகார்பஸ், கேட்லரியஸ், டிரெப்டோரியல்ஸ், ஸ்பெலோரேசி அதே மாதிரி டிக்யூல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து ஐசோமார்பிக் கேரக்டர்ல வரக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு வேற முக்கியம் இல்லை. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் மெயினா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெட்டிரோமார்பிக் ஜெனரேஷன் மாறுபட்ட உருவ அமைப்பு வகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு
ஒரே உருவ அமைப்பை போலவே உள்ளது. ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் நமக்கு இங்க வந்து மாறி மாறி வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ளாய்டு, அதுல இருந்து 2n கண்டிஷன், திரும்ப ஹாப்ளாய்டு, திரும்ப 2n, இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மாறி மாறி வரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம்னா ஆப்ல ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ல ஓபன் பண்ணி தமிழ் இருக்கிறத செக் பண்ணிங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் ரெண்டுமே கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அப்ப ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் 2n கண்டிஷன்ல பல செல் ஸ்போரோபைட் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒடுக்கல் பிரிவு மூலியமா என்ன உருவாகுதுன்னா ஜியோஸ்போர் அல்லது மியாசியோஸ்போர் அப்படிங்கிறது உருவாகுது. இதுக்கு உதாரணம் பாருங்க. பேயோபேசியில பொறுத்த வரைக்கும் லாமினேரியல்ஸ், ஸ்பீரோக்னேல்ஸ், டெஸ்மிட்டோட்ரையல்ஸ், அதே மாதிரி குளோரோபேசியில வந்து யூரோஸ்போரா, இதெல்லாம் எல்லாத்துலயுமே வந்து நமக்கு ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பிசிஸ்ல பார்த்தோமே ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதுல பார்த்தோம்? புரோட்டோகாக்கஸ்லயும் ஸ்கெனடிஸ்மஸ்லயும் என்ன கிடையாது அப்படின்னா இந்த ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் சந்ததி மாற்றம் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுவது இல்லை. இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹாப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 3ல் 2 நிலைகள் ஒரு மடியும். அப்ப n, n, 2n. சரிங்களா? அப்ப இதான் கண்டிஷன். 2 வந்து பாத்தீங்கன்னா nn அப்புறம் 2n. இதை நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு பேர் தான் ஹாப்ளோபயாண்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து ரோடோபேசி சேர்ந்த நெமிலியன்ஸ், அதாவது நிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ரகோஸ்பெர்மம் மற்றும் குளோரோபேசிய வகுப்பை சார்ந்த கோலியோகிட், இதுதான் கோலியோகிட் தான் 2025 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹாப்ளோபயாண்டிக். இந்த நிமோனியல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. உதாரணமாக பேட்ரகோஸ்பெர்மத்தில் ஒருமடிய கேமிட்டோபைட் நிலை கேமிட்டுகளை உருவாக்குகிறது. அவை இணைவதன் மூலம் ஒரு ஜைகோட்டை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிங்க இந்த கார்போஸ்போரோபைட், இது ஒண்ணு முக்கியமானதுங்க. இதை நீங்க எங்க பார்க்க முடியும்னா ரெட் ஆல்கே, பேட்ரகோஸ்பெர்மம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இது ஒருமடிய பாலிலா இனப்பெருக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஏசெக்சுவல் ஸ்டேஜ்ல வரக்கூடியது கார்போஸ்போரோபைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு இருமடிய நிலையாகும். இது ஒருக்கப் பிரிவு அடைந்து கார்போஸ்போரோபைட் எனப்படும் ஒருமடிய பாலிலா ஏசெக்சுவல் இனப்பெருக்க நிலையை வந்து உருவாக்குது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். அப்ப கார்போஸ்போர்கள் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. சரிங்களா? அப்ப அது என்னவா மாறும்னா திரும்பவும் கேமிட்டோபைட்டுகளாக ஒருமடி தாவரங்களாக நமக்கு என்ன பண்ணணும்னா வளரும். அப்ப இவ்வாறு உருவியல் ரீதியாக வேறுபட்ட 2 ஒருமடிய நிலைகள் கேமிட்டோபைட் மற்றும் கார்போஸ்போரோபைட் ஜைகோட் 2n ஒன்று விட்டு ஒன்று தோன்றுவதால், அதனாலதான் இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஹாப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. பொதுவாக இதுல எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரே இதுல நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2011 ஒரு கொஸ்டின், 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து டிப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள். இதுல பொறுத்த வரைக்கும் நிமோனியல்ஸ் தவிர, அதான் இதே வார்த்தை தான் கொடுத்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா 2011 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இதை தவிர அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல வந்து நிமோனியல்ஸ் இருந்தது. ஏறக்குறைய அனைத்து ரோடோபேசிகளும் இந்த வகை வாழ்க்கை சுழற்சி காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நிமோனியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன லைஃப் சைக்கிள் இருக்கு அப்படின்னா ஹாப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு. சரிங்களா? என்ன கிடையாதுன்னா டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் கிடையாது. அப்ப டிப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள்ங்கிறது பொதுவா எதுல காணப்படும் அப்படின்னா ரோடோபைசில தான் நமக்கு காணப்படுது. எக்ஸெப்ஷன் நிமோனியல்ஸ்.
அதே மாதிரி செராமியல்ஸ் வரிசை சேர்ந்த பாலிசைபோனியா, சாயா பாலிசைபோனியா எதுக்கு எக்ஸாம்பிள்னா டிப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள். இதை நோட் பண்ணீங்க, இதுவும் நமக்கு கேட்பாங்க. பாலிசைபோனியா வந்து டிப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2n 2n அப்புறம் n, இதுதான் அதோட லைஃப் சைக்கிள். அதாவது 2 2n, அதாவது ஸ்போரோபைட் சந்ததி. இதுல கார்போஸ்போரோபைட் மற்றும் டெட்ராஸ்போரோபைட் காணப்படும். இதுல வந்து ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுனா ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல வந்து நமக்கு காணப்படும். அப்ப ஆல்டரேஷன் ஜெனரேஷன்ங்கிற கேரக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணனா இதுல காணப்படும். இதுதான் 2n 2n n அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். சரிங்களா? அந்த லைஃப் சைக்கிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹாப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள்னா nn 2n. இதே வந்து நமக்கு டிப்ளோபயாண்டிக் லைஃப் சைக்கிள்னா 2n 2n n அப்படிங்கிறது வரும். திரும்ப வந்து n என்னவா மாறும்னா 2n மாறும். திரும்ப அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஆல்டர்னேஷனா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் ஆஃப் த ஆல்கேன். சரியா? அப்ப ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படிங்கிறது தலைமுறை மாற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஒரு சிலது மட்டும் கொடுத்திருப்பாங்க. உயர்ந்த தாவரங்களில் காணப்படுவதை போல பாசிகளில் தலைமுறைகளின் ஒரு சீரான மற்றும் நிலையான மாற்று முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விதை என்ன பண்ணும், முளைச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியா வரும். செடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு பூ பூக்கும். அந்த பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன்லாம் நடந்துட்டு ஒரு கனியா மாறும். இந்த கனி திரும்ப என்ன பண்ணும், கீழே வரும், திரும்ப முளைக்கும். இதுதான் வந்து அதோடைய காமனான இது. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. தேலஸ்ல இருந்து உருவாகலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கேமிட்டோபைட்டிக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்போரோபைட்டிக்கோட கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஆப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். சரிங்களா? அதை நாம எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அனைத்து நீலப்பச்சை பாசிகளிலும் மற்றும் புரோட்டோகாக்கஸ், ஸ்கெனிடிஸ்மஸ் போன்ற சில குளோரோபேசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் வந்து நமக்கு பாலிலா வகையை சார்ந்தது, ஏசெக்சுவல். அப்ப இங்க என்ன கிடையாது அப்படின்னா ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது கொஸ்டின் கேட்கலாம். நீலப்பச்சை பாசி மற்றும் புரோட்டோகாக்கஸ், ஸ்கெனிடிஸ்மஸ். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடையாது. அப்ப ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன்ங்கிறது வந்து இங்க வரல. அதே போல பால் இனப்பெருக்கம் செய்யும் கிளாமிடோமோனஸ், ஸ்பைரில்லா. நமக்கு வந்து ஸ்பொரேலான்னு படிச்சாலும் சரி, ஸ்பைரில்லான்னு படிச்சாலும் சரி, இதுல எளிய ஒரு செல் குளோரோபைசின் விஷயத்தில் ஒரு தனித்துவமான ஸ்போரோபைட் தலைமுறை அப்படிங்கிறது இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணீங்க, கொஸ்டின் கேட்பாங்க. பால் இனப்பெருக்கம் செய்யும் கிளாமிடோமோனஸ், ஸ்பைரில்லா போன்ற எளிய ஒரு செல் குளோரோபைசின் விஷயத்தில் ஒரு தனித்துவமான என்ன கிடையாதுன்னா ஸ்போரோபைட் தலைமுறை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருமுட்டை ஒரு ஸ்போரோபைட்டாக கருதப்படுகிறது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து இங்க தேலஸ் தான் இருக்குது. அதனால நம்ம எதை ஸ்போரோபைட்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜைகோட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்போரோபைட்டா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்போரோபைட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேர், தண்டு, இலை இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் ஸ்போரோபைட்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜைகோட்டை தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது பார்த்து வச்சுக்கங்க. வேற இதுல முக்கியமா கேட்கறதுக்கு ஸ்போரோபைட் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வரும் ஒரு வகை சுழற்சியை காணப்படுகிறது. இதுல பாருங்க, உதாரணத்துக்கு வந்து ஊடோகோனியம், இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, ஜைகோனிமா. சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து வருது. ஆப்லாண்டுகள், அதே மாதிரி ஒரு மடிய இலை வடிவ தாவரங்கள் அப்படின்னா ஆப்லாண்டிக் கண்டிஷன்ல வந்து
ஜூஸ்போர் அல்லது ஆப்ரனோஸ்போர். இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. சைபனைல்ஸ் வரிசையை சார்ந்த பிரியாப்சிஸ் மற்றும் கோடியம் ஆகியவற்றில் ஒரு செல் ஹேப்ளாய்டு நிலைக்கும் உருவவியல் ரீதியாக அதற்கு சமமான பல செல் டிப்ளாய்டு சந்தையானது டிப்ளாய்ட் என கருதப்படுகிறது. டிப்ளாய்ட் கோயசன்ட் அதாவது சைப்னோசிஸ் அப்ப இங்க வந்து சீனோசைட் மாத்திக்கங்க. இந்த இடத்துக்கு வந்து சீனோசைட்னு போடுங்க. பல நியூக்ளியஸ்களை கொண்ட அமைப்பு சீனோசைட் அல்லது சைப்னஸ் இலைக்கு இடையே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்லி காணப்படுறது இருக்கு. டீச்சர்ஸ் இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இது என்ன இருக்குன்னு தெரியுதா? சீனோசைட்டிக் தானே? ஓகே ரைட். இந்த இடத்துல எழுதிங்க குவைனோசைட் அப்படின்னு வந்துருச்சு. சீனோசைட் இந்த இடத்துல தமிழ்ல இருக்கிறவங்க அப்படி இதை அடிச்சுட்டு எழுதிங்க சீனோசைட். சீனோசைட்டிக்னா நமக்கு தெரியும் பல நியூக்ளியஸ்களை உள்ளடக்கியது, குறுக்குச்சுவர் அற்றது. அடுத்தது உள்வேசி, அதே மாதிரி நமக்கு உள்வா சி லெட்டுஸ் கடல் கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல உள்வேசி மற்றும் கிளாடோபோரேசி குடும்பங்கள் வாழ்க்கை சுழற்சியில வந்து பாத்தீங்கன்னா பல செல் ஹேப்ளாய்டு சந்ததிக்கும் பல செல் டிப்ளாய்டு சந்ததிக்கும் இடையே ஒரு மாற்றீடு அமைப்பு வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ் நடத்தும் போது வந்து ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, சார் நீங்க இங்கிலீஷ்லயே இது பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எனக்கு வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் கொஞ்சம் அப்பப்போ இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நடத்துறதுதான் பெட்டரு. சரிங்களா? இருந்தாலும் சரி உங்களோட திருப்திக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி நான் டிரான்ஸ்லேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து எழுதும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த டேர்ம்ஸ் வந்து அப்படியே நான் இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை ஓவராலா நம்ம ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணோம்னு வச்சுங்களேன், சொல்ல போனா வந்து உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது. அதனாலதான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணல அப்படின்னா மாத்தல. நிறைய இடத்துல வந்து இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு அப்படி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி ரைட். அடுத்தது உல்வா கிளாடோபோரா. இதுல வந்து ஜைகோட்டில் மியாசிஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா தாமதம் ஆகிறது. மேலும் டிப்ளாய்டு தாவரங்களின் செல்களில் உள்ள உட்கருக்கள் தாவரம் முழுமையாக முதிர்ச்சி அடையும் வரை பொதுவாக நமக்கு என்ன நடக்கிறதுனா மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது கிடையாது. எதுல அப்படின்னா உள்வேசி மற்றும் கிளாடோபோரா. ஏன்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்குது அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நடக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் தான் வரும். இது எந்த குடும்பத்துல தாமதம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா உல்வா சி லெட்டுஸ் கிளாடோபோரேசில வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதை பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது மியாசிஸ் உல்வாவில் இருப்பது போல டிப்ளாய்டு தாவரத்தின் அனைத்து செல்களிலும் உட்கருக்களில் நடைபெறலாம் அல்லது கிளாடோபோராவில் இருப்பது போல கிளையின் நுனியில் உள்ள முனைப்பகுதியில் தீவிரமாக வளரும் செல்லுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்படலாம். வேற எங்கேயும் நடக்காம முனைப்பகுதியில மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழ்நிலை பாசி இனங்களில் சந்ததி மாற்றீடு, சரிங்களா, ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் பேட்ரகோஸ்பெர்மம் மற்றும் நிமோலியர், இதை எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ளூ கிரீன் ஆல்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இவர் யாரோட கேரக்டர்ல இருப்பாருன்னா பாக்டீரியாவோட கேரக்டர் இருப்பாரு, ஆல்கேவோட கேரக்டர், ரெண்டு கேரக்டரும் சேர்ந்ததுதான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பாக்டீரியாங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே இன்சுபியன் நியூக்ளியஸ், தெளிவற்ற நியூக்ளியஸ் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா? ப்ளூ கிரீன் ஆல்கே பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம பெரும்பாலும் ப்ளூ கிரீன் ஆல்கே பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ல வந்து நம்ம கிளியோ கேப்சா நினைக்கிறேன், கிளியோ கேப்சா கொஸ்டின் வந்து நமக்கு 2025 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப 2009 நினைக்கிறேன், 2009 நடந்த ஒரு ஏஇஓ எக்ஸாம் நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்ல வந்து ஆசிலட்டோரியாவுடைய மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற கொஸ்டின்ஸ்
அப்புறம் பெரும்பாலும் அப்ப வந்து பழைய யூஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து நாஸ்டாக்கு, ஆசிலட்டோரியா இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியில வச்சிருப்பாங்க. அதனால அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதனால அந்த மெயினா நம்ம வந்து நாஸ்டாக்கு, ஆசிலட்டோரியா, அனாபினா இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அது அடிக்கடி நைட்ரஜன் பிக்சேஷன்ல முக்கியம் அப்படிங்கறதுனால கேட்பாங்க. சரி, இது வந்து பொதுவா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏரிகளில் காணப்படுகிறது. சோ இது வந்து ஒரு நன்னீர் பாசி. நீல பச்சை பாசிங்கிறது என்ன அப்படின்னா நன்னீர் பாசி. இது ஆய்வகங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா வளர்க்க முடியும். இது 40 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் குளிரூட்டப்பட்டால் 1 மாதம் அல்லது அதற்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரிவுலரியா பல்வேறு நீர்வாழ் தாவரங்கள் இலைகள் மற்றும் தண்டுகளில் ஒட்டி கொண்டிருப்பதை காணலாம். அப்ப ரிவலோரியா என்ன பண்ணும்னா எபிபைட்டிக் அப்பான் டு த ஒரு நீர்வாழ்ல இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் ஒட்டிட்டு காணப்படும் சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. ஒரு தொற்று தாவரம் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி மீன் தொட்டி இதெல்லாம் காணப்படும்ங்கிறாங்க. கிளியோகேப்சா இதை லாஸ்ட் கேட்டது. கிளியோகேப்சா பொறுத்த வரைக்கும் ஜெல்லி போன்ற திரள்களில் காணப்படுகிறது. சில சமயங்களில் குளங்களில் நமக்கு என்ன பண்ணணும் மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து ஈரமான பாறைகளின் மீது ஒரு பூச்சி மாதிரி காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பச்சை பாசிகள் வால்வகேல்ஸ். இந்த குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடைய சில குடும்பங்களும் ஊட்டச்சத்து கரைசல்களை பயன்படுத்தி தூய வளர்ப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது பண்ணுவாங்க. அதாவது அகார் அகார் இந்த மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வால்வகேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்ப்பாங்க. இந்த நோக்கத்திற்காக நோம் கரைசல் பரிந்துரைக்கப்படுகிறது. அமில ஊடகத்தை விரும்பும் வகைகளுக்கு நோம் கரைசல். நோம் கரைசல் அப்படின்னு சொல்ல சாரி நீம் கரைசல்னு ஒரு நினைக்கிறேன். மிஸ் இங்கிலீஷ்ல நீம் தானே? நீமா நோமான்னு சொல்லுங்க. நோ ஓ நாப்பா நாப் சொல்யூஷன். ஓகே, இந்த இடத்துல அப்படி பக்கத்துல தமிழ் எழுதி இங்கிலீஷ் எழுதி வச்சுங்க. நாப் சொல்யூஷன். கேஎன் நோப்னு படிச்சாலும் சரி நாப்னு படிச்சாலும் சரி நோம் சொல்யூஷன். KNOP சொல்யூஷன். இது என்ன அப்படின்னா பாசிகளை வளர்த்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. காரா அண்ட் நிட்டில்லா அதிக அளவுல என்ன பண்றாங்க அப்படின்னா லேப்ல வந்து வளர்த்துறாங்க. காரலாவும் அண்ட் நிட்டில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஒட்டுண்ணி பாசி. இது நமக்கு ஏற்கனவே நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன நோய் ஏற்படுத்துதுன்னா சிவப்பு துரு நோய். இது எந்த பீசிஸ்னா செப்லோரசஸ் வர்சன்சிஸ். இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சுவலா வந்து கிரீன் ஆல்கே. இந்த இடத்துல எழுதிக்கங்க. நான் கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், கொடுக்கலையா? ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரீன் ஆல்கே, பச்சை பசும் பாசி. செப்லோரசஸ் வர்சன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பச்சை பாசி. எவல்யூஷனரியா நமக்கு வந்து பரிமாண வளர்ச்சி பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா இந்த செப்லோரிசிஸ்ல இருந்துதான் பூஞ்சை உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செப்லோரிசிஸ் என்ன பண்ணுதுன்னா உணவுக்காக வந்து அந்த தேயிலை தோட்டத்துல இருக்கக்கூடிய தேயிலை தாவரங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்பி இருக்கு. சோ அதனால இதுல இருந்து என்ன உருவாயிருக்கலாம் அப்படின்னா பூஞ்சை உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹார்வையா மிராபிலிஸ், பாலிசெர்போனியா போன்ற மற்ற கடல் சிவப்பு பாசிகளில் மீது வாழும் ஒரு பிற ஊட்டமுறை சிவப்பு பாசி. ரெட் ஆல்கேவில் வந்து பாத்தீங்கன்னா 2 பீசிஸ் இருக்கு. ஹார்வையா மிராபிலிஸ், பாலிசைபோனியா. இது ரெண்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவப்பு ஆல்காக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டிரோட்ரைபிக் நியூட்ரிஷன், வேறுபட்ட உணவு ஊட்ட முறை கொண்ட ஒரு அமைப்பு வந்து காணப்படுதுங்கிறாங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டது என்னவா இருக்குன்னா இந்த 2 தான் இருக்கும். இது 2 எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேற ஒரு புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து குளோரோகைட்ரியம். இது எப்படி காணப்படுது அப்படின்னா தாவரங்களின் மீது அகநிலை ஒட்டுண்ணியாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா காணப்படுகிறது. நம்ம கஸ்குட்டா அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி தாமிரம் உள்ளடக்கம் சர்க்கோனமா பார்சலேட்டம்
அகந்த போரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காணப்படுகிறது. எதெல்லாம் தாமிரம் அதிகமா இருக்கு அப்படின்னா இது கேட்டாங்கன்னா இந்த பீசஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அயோடின் உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது. இந்த அயோடினை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேரு தான் இந்த பில்லோபோரா நெர்வாசான்னு சொல்லக்கூடியது. இந்த கொஸ்டின் யூஜிடிஆர்பில ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அயோடினை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேரு தான் வந்து நமக்கு பில்லோபோரா நெர்வாசா. இல்ல அந்த பில்லோபோரா நெர்வாசாங்கிற பாசில இருந்து என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு எடுக்கிறாங்க. சாரி, அயோடினை வந்து பாத்தீங்கன்னா பில்லோபோரா நெர்வாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அயோடினை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உப்புல வந்து பாத்தீங்கன்னா அயோடின் பற்றாக்குறை ஏற்பட்டா என்ன நோய் ஏற்படும் கேட்டாங்கன்னா கழுத்து கழலை, காய்டர், கழுத்து கழலை காய்டர் அப்படிங்கிற நோய் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படும். அதை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உப்பு வந்து நமக்கு சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்க உப்புலயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க நமக்கு. நீங்க நார்மலா நல்ல ஒரு ஹைஜீனிக்கான உப்பு அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இந்து உப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உப்பு? ட்ராக் சால்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நான் இதோட பிராண்ட் நேம் சொல்லிட்டேன், ட்ராக் சால்ட். அந்த இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய அயோடினோட இதுல என்ன பண்ணும் அப்படின்னா அதிக அளவு நமக்கு காணப்படும். சரிங்களா? எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இது இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிளகா பொடியும் கொஞ்சோண்டு உப்பு கலந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். சரி, இதுல அயோடின் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.2ல இருந்து 0.5 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. உலகின் மொத்த விநியோகத்தில் சுமார் 80% வந்து சிலியில் உள்ள நைட்ரேட் சுரங்கங்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சிலியில் உள்ள நைட்ரேட் சுரங்கங்கள் இருந்து கிடைக்கிறது. டல்ஸ் இது நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். டல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரோட்டமேனியாவிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பாசி உணவு. சிட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அமெரிக்காவில் நெரியோசிஸ்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. லேவர் அல்லது நோரி இது நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின். நோரி வந்து போர்பைராவிலும் தயாரிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் 2018 பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். பச்சை லேவர் தென்னிந்தியாவில் ஸ்பைரோஃபெரா ஊடகோணியத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது நோட் பண்ணி. கிரீன் லேவர் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். கிரீன் லேவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோஃபெரா மற்றும் ஊடகோணியத்திலும் தயாரிக்கிறாங்க. கொம்பு இது நம்ம கேட்டிருக்காங்க. KOMBU கொம்பு இதுல இருந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா லாமினேரியல்ஸ்ல தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க உல்வா லக்டுலக்கா ஃபுல்லாவே இது வந்து எக்கனாமிக் மட்டும் தானா? ஏன்னா திரும்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஃபுல்லா பாத்திரலாம். ஃபுல்லாவே எக்கனாமிக் மட்டும் தான். கொஞ்சம் மட்டும் வருதா? சரி, இருக்கட்டும். நாம நாளைக்கு திரும்ப கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதே நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். சரி, அப்ப நாளைக்கு நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒட்டோனி பாசிகள் இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நாளைக்கு டெஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்னென்ன வருது நமக்கு ஃபங்கை இல்லையா? ஃபங்கைல வந்து அகாரிகஸ், பைஸ்போரஸ், சரி அகாரிகஸ் 1 அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் என்னென்ன வருது நாளைக்கு? ரைசோபஸ், வக்சீனியா, செர்கோஸ்போரா. ஆமாங்க, ரைசோபஸ், அகாரிகஸ், வக்சீனியா, செர்கோஸ்போரா. மொத்தம் 4 பீசிஸ். 4 பீசஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இது பண்ணிருங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
Okay, teachers.